ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் நல்லிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை தலை போட்டுடலாம். ஒரு 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இந்த போன்ஸ் வேகிறதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு 750 கிராம் மட்டன் நல்லி எடுத்திருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். மட்டன் வெந்த பிறகு ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை தலை போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க நல்லியை இது கூட சேர்த்துடலாம். நல்லி வேக வச்ச தண்ணியை இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த தண்ணிலாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு இதை கொதிக்க விடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் நல்லிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.